கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 119 அதனுடைய 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்விலே சமாதானத்திற்காக பல வழிகளை தேடி அலைய ஆரம்பிக்கிறான். எங்கெல்லாமோ தன்னுடைய சமாதானத்திற்காக அவன் நேரங்களையும் பணங்களையும் காலங்களையும் வாழ்வையும் செலவழித்து அவன் நண்பர்களோடும் உறவுகளோடும் சொந்தங்களோடும் பக்தி ஸ்தலங்களின் தேடியும் அலைந்து தெரிகிறார். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? காரணம், மனித வாழ்விலே சமாதானத்தை கெடுக்கிறவைகள் ஒன்று பாவமான கிரியைகளாயிருக்கும், இல்லை என்றால் கீழ்ப்படியாமையாயிருக்கும், இல்லை என்றால் அதிக ஆசை இச்சைகளாக காணப்படும். இவைகள்தான் மனித வாழ்வினுடைய சமாதானத்தை கெடுக்கும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிற காட்டுகிற வழிகளிலே ஒரு மனிதன் நடந்து சமாதான கேடுகளை வாழ்விலே உண்டாக்குகிற காரியங்களை வேத வசனத்தின்படி விட்டுவிடுவானாகில் அவனுடைய வாழ்விலே மிகுந்த சமாதானம் குடிக்கொண்டிருக்கும். அவன் இருக்கிற இடத்திலேயே அந்த சமாதானத்தை பெற்று அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த நல்ல வேளையிலே ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு வேத வசனத்தின்படி எவைகளை நாம் விட்டுவிட வேண்டுமோ, எவைகளை நாம் வெறுத்து விட வேண்டுமோ, எவைகளை நாம் அப்புறப்படுத்த வேண்டுமோ அவைகளை அப்புறப்படுத்தினால் அந்த சமாதானம் நம்முடைய வாழ்விலே குடிக்கொண்டிருக்கும். அதை செய்ய தவறினவர்களாய் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு வேத வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த சமாதானத்தை நிறைவாய் நாம் பெற்று அனுபவிக்க முடியாது. அந்த சமாதானத்தை தருகிறவரே கர்த்தர்தான். அவருடைய பெயர் சமாதான காரணர். அவர் சமாதானத்தின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வாழ்விலே சமாதானம் இழந்து தவிக்கிறீர்களா? சந்தோஷம் இழந்து தவிக்கிறீர்களா? பல இன்னல்களை தேடி, பல இன்பங்களை தேடி, ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுத்து சமாதானத்தை வாழ்வில் தொலைத்து விட்டவர்களாக இருக்கிறீர்களா? வேத வசன வாழ்வுக்கு நேராய் திரும்புங்கள். வேத வசனம் உங்களை அன்போடு அழைத்து அரவணைக்க காத்து கொண்டே இருக்கிறது. இந்த வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்வை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது, வேத வசனம் காட்டுகிற அந்த வழிகளில் நடக்கும் பொழுது, வேத வசனத்தை நேசித்து கீழ்ப்படியும் பொழுது மிகுந்த சமாதானத்தை வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அனுபவிக்க அந்த வேத வசனமே உங்களை நடத்த ஆரம்பிக்கும். வேத வசனத்தை நேசித்து வேத வசன வாழ்வுக்கு நேராய் திரும்ப ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா. அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய அளவில்லாத கிருபையின்படி நீர் தருகிற இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்தில் உங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு வேத வசனத்தை நேசித்து வாழ கிருபை தாரும். வேத வசனத்தின்படி அந்த சமாதானத்தை கெடுக்கிறவைகளை என் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி சமாதானமாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் பாதுகாத்து நடத்தும், சமாதானத்தால் நிரப்பும். அப்படி செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.